Dear friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் பார்ட்டிகிள் இன் எ பாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்டிகிள் இன் எ பாக்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸோடைய இன்சைட் ஆஃப் த பாக்ஸில் பொட்டன்ஷியல் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ அதனுடைய டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் எல்லாம் எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி வேவ் ஃபங்க்ஷன், ஸோ நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இன்சைட் ஆஃப் த பாக்ஸ் இதை கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட் அஸ் கன்சிடர் எ சிங்கிள் பார்ட்டிகல் எக்ஸாம்பிள் எ கேஸ் மாலிகூல் ஆஃப் மாஸ் பி confined within the rectangular potential box with edges parallel to the x, y and z axis. So this is x axis, y axis and z axis. ஓகேவா? ஸோ இது வந்து 3 dimensional பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா x, y, z அப்படின்னு கிடைக்கும். So length of the x direction Lx, y direction y, Ly and z direction Lz respectively. Okay, so the particle can be freely within the region 0 to Lx வரைக்கும் along the x directionல பார்ட்டிகல் என்ன பண்ணும் அப்படின்னா 0லேருந்து x directionல Lx தூரத்தை வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ வித்தின் த பாக்ஸ்க்குள்ளே. ஸோ இன்சைட் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வேல்யூ எப்படி இருக்குன்னா பொட்டன்ஷியல் function v of xyz is equal to 0. So inside the box potential value equal to 0. Outside the box potential value very large one, அதாவது it becomes into infinite at walls of the container. So இந்த வால்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா potential is very high. ஓகேவா? ஹை வேல்யூவில் இருக்கும். அவுட்சைட் த பொட்டன்ஷியல் வாலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். இன்சைட் த பாக்ஸ்க்குள்ளே பொட்டன்ஷியல் வேல்யூ 0, அந்த வாலில் பொட்டன்ஷியல் அதிகம் மேக்ஸிமாக இருக்கும். அவுட் சைட் த பாக்ஸில் வந்து பொட்டன்ஷியல் இன்ஃபினைட். ஓகேவா? ஸோ பவுண்ட்ரிஸில் பொட்டன்ஷியல் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ பட் த ரைசஸ் சடன்லி டு த வெரி லார்ஜ் வேல்யூ அட் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த ரீஜன் ரிமைனிங் இன்ஃபினிட்லி லார்ஜ் எவரிவேர் அவுட் சைட் த பவுண்ட்ரிஸ். ஸோ பவுண்ட்ரிக்கு வெளியே உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி. ஸோ த பார்ட்டிகல் வில் ரீபவுண்ட் with when it will strike enter the boundary. ஸோ பவுண்ட்ரியில் பட்டுட்டு திரும்பி வரும்போது பவுண்ட்ரி ரீச் பண்ணும்போது பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் ஆகும். இன்சைட் ஆஃப் த பாக்ஸில் பொட்டன்ஷியல் வேல்யூ மினிமமாக இருக்கும், 0. ஸோ லெட் அஸ் கன்சிடர் m is the mass of the particle and E is the total energy. Then the Schrodinger wave equation can be written as del squared psi plus 2m by h cross squared E psi is equal to 0. ஸோ இன்சைட் த பாக்ஸில் இங்கே என்ன பண்ணுவீங்க மைனஸ் வி இன்ட்டு சை இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். ஸோ இன்சைட் த பாக்ஸில் பொட்டன்ஷியல் வேல்யூ ஈக்குவல் டு 0. ஓகேவா? பொட்டன்ஷியல் 0 அப்படிங்கிறனால இந்த டேர்மில் மைனஸ் வி வராது. ஸோ உங்களுக்கு வந்து இ சை மட்டும் இருக்கும் இதில். ஸோ இது வந்து டெல் ஆப்ரேட்டர் வச்சு எழுதிக்கிறோம். இது வந்து 3 dimensional எழுதிங்கன்னா தோ ஸ்கொயர்ட் சை பை தோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தோ ஸ்கொயர் ஒய் பை தோ ஒய் ஸ்கொயர் தோ ஸ்கொயர்ட் சை பை தோ இசட் ஸ்கொயர். ஓகேவா? திஸ் இஸ் இசட் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 2me h cross squared psi is equal to 0. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3 dimensional பாக்ஸோடைய பார்ஷியல் ஈக்குவேஷன். திஸ் இஸ் பார்ஷியல் ஈக்குவேஷன் இன் 3 independent variables may be solved in method of separation of variables. ஸோ இந்த பார்ஷியல் வேவ் ஈக்குவேஷனை நம்ம மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் மூலமாக சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா psi of xyz, ஓகேவா, நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எக்ஸு அண்டு ஒய் ஆஃப் ஒய் அண்டு இசட் ஆஃப் இசட். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம், எக்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு, ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்வு, இசட் ஆஃப் இசட்டுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் இசட். ஓகே, அதான் கொடுத்துக்கிறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் சை சை ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 இதை வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்டு டிவைடிங் பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் ஆஃப் எக்ஸ் அண்ட் இசட் ஆஃப் எக்ஸை வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் இங்கே எழுதிக்கல, இந்த ஈக்குவேஷனில் நம்ம கொண்டு வந்து உங்களுக்கு இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எக்ஸ் ஆஃப் எக்ஸு, அதாவது சை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டை இந்த வேல்யூ கொண்டாந்து இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இந்த சைட் பால ஒவ்வொருலையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 1/x ஆஃப் தோ ஸ்கொயர்ட் எக்ஸ் பை தோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த டைமில் நியூமரேட்டரில் வந்து ஒய் இசட் இருக்கும், டினாமினேட்டர்லையும் ஒய் ஆஃப் எக்ஸு இசட் ஆஃப் எக்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணினா மீதி 1/x மட்டும் இருக்கும். அடுத்த டைமில் என்ன இருக்குன்னா தோ ஸ்கொயர் 1/y தோ ஸ்கொயர் ஒய் பை தோ ஒய் ஸ்கொயர் ஸ்மால் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி ப்ளஸ் 1/z தோ ஸ்கொயர் கேபிட்டல் இசட் டிவைட் பை தோ ஸ்மால் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2m பை h கிராஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இந்த டைம்லாம்
y டினாமினேட்டரில் இருக்கிற yயும் கேன்சல் ஆகி z கேன்சல் ஆயிரும். ஸோ y வேல்யூ வந்து அடுத்ததில் y மட்டும் இருக்கும், அடுத்த டைமில் வந்து z மட்டும் இருக்கும். ரிமைனிங் காம்பனன்ட்ஸ்லாம் x y வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் 1/x dou squared x by dou x squared மட்டும் வச்சுக்கிட்டோம்னா மீதி டைமில் ரைட் சைடில் போச்சுன்னா மைனஸில் எழுதிக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி டிபெண்டிங் அப்பான் x வேரியபிள். இந்த ரைட் சைடு ஆஃப் திஸ் ஈக்குவேஷனில் ஒன்லி y காம்பனண்ட் z காம்பனண்ட் இருக்குது, x காம்பனண்ட் கிடையாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடு ஈக்குவேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதுகிறோம், அதாவது kx. ஸோ லெஃப்ட் சைடு ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் ஈக்குவேட் டு கான்ஸ்டன்ட் kx வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ரிமைனிங் டைம் -1/y dou squared y by dou y square -1/z dou squared z by dou z square -2m by h cross squared e. இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த வேல்யூ kxக்கு ஈக்குவல். இதே மாதிரி நம்ம செகண்ட் டைம் இருக்குல்ல -1/y dou squared y by dou y squared kyன்னு எழுதலாம். அடுத்து 1/z dou squared z by dou z squared அது வந்து kz அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இது மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக நம்மளது ஏன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் எக்ஸ் காம்பனண்ட் இருக்குது, ஒய் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் காம்பனண்ட்டாக தவிர மீது ஒய் இசட் இருக்கும். அடுத்து வந்து ஒய் காம்பனண்ட்டை லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீது எழுதினீங்கன்னா அங்கே வந்து எக்ஸும் இசட் இருக்கும். ஸோ அதனால் ஈக்குவேட் பண்ணுறதுக்காக கான்ஸ்டன்ட் போட்டு எழுதுகிறோம். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இப்படி எழுதலாம், kx + ky + kz இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஓகேவா? 2m by h cross squared e இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் கன்வீனியன்ஸ் let us substituted the kx வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது kx இஸ் ஈக்குவல் டு இந்த டைமில் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா -2me by h cross squared. k வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னா -2me by h cross squared. kzக்கும் அதே மாதிரி தான் 2me e by h cross squared. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 3, 4 அண்டு 5. ஸோ அந்த ஈக்குவேஷன் இருந்து 3, 4, 5 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் 3 kx ky அண்டு kz. ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஈக்குவேஷனில் இதில் கொண்டாந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக kx ky kz அப்புறம் இந்த ஈக்குவேஷனில் கொண்டா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து ரைட் சைடில் போகும்போது மைனஸில் வரும். ஓகே, மைனஸ் டைம் வரும். ஸோ உங்களுக்கு kxங்கிறது -2me by h cross squared, kyங்கிறது -2me by h cross squared. ஒவ்வொன்றும் இந்த வேல்யூக்கு ஈக்குவல்னு எழுதிக்கிறோம். ஸோ நீங்கள் dou squared x by dou x squared ப்ளஸ் 2me by h cross squared into x is equal to 0. இது வந்து x கோஆர்டினேட்டுக்கு. ஓகேவா? எலாங் x டைரக்ஷன். இதே மாதிரி எலாங் y டைரக்ஷனுக்கு எழுதலாம், எலாங் z டைரக்ஷனுக்கு எழுதலாம். ஸோ அந்த மைனஸ் டைமை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டு இந்த kxோட வேல்யூ kxங்கிறது dou squared x by dou x squared. இந்த மைனஸ் டைமை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் டைம் ஆயிடும். இதே மாதிரி kyக்கு என்ன எழுதலாம், -2me by h cross squared. ஸோ இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இது மாதிரி ஒவ்வொரு டைமுக்கும் x கோஆர்டினேட்டுக்கு தனியாக எழுதலாம், y கோஆர்டினேட்டுக்கு தனியாக எழுதியிருக்கிறோம், z கோஆர்டினேட்டுக்கு தனியாக எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, so the general solutions of equation 6 will be sin function, arbitrary, amplitude, frequency and phase. So x of xங்கிறது இதில் இருந்து a amplitude, sin of bx plus c, bங்கிறது frequency, cங்கிறது phase. ஸோ இது மாதிரி நம்ம ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ எபோ ஈக்குவேஷன் x of xங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி arbitrary value of amplitude, frequency and phase மாதிரி நம்ம சைனோட வேல்யூவில் இது மாதிரி எழுதுகிறோம். ஸோ அக்கார்டிங் டு த குவாண்டம் மெக்கானிக்ஸ் determinant of psi squared represents the probability of the finding the particle at any point within the box. ஓகேவா? probability of finding the box மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த determinant of psi squared இது தான் என்ன சொல்கிறோம், probability of finding the particle inside of the boxன்னு சொல்கிறோம். ஸோ x of x modulus squared which is the functions of x coordinate only represents the probability of the finding the particle at any point along x direction. இதே y direction எழுதுனீங்கன்னா determinant of y of y whole squared அப்படின்னு எழுதலாம். இதே மாதிரி x ஒவ்வொரு கோஆர்டினேட்டுக்கும் the probability of the finding the particle inside of the box என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா inside of the boxில் எப்படி சொல்லலாம், the potential is very high at the walls of the box. So the probability of the finding the particle as well as will be 0. So potential at the boundary வந்து maximum very high ன்னு சொல்கிறோம். ஸோ particle inside the box எப்படி இருக்கும் அப்படின்னா 0.
ஓகேவா. ஸோ த ப்ராபர்ட்டி ஆஃப் த ஃபைண்டிங் த பார்ட்டிகல் அட் த வாலில் வந்து எப்படின்னா பொட்டன்ஷியல் வேல்யூ ஹை வேல்யூ இருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்து ஃபைண்டிங் த பார்ட்டிகல் வேல்யூ 0. ஸோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் டிட்டர்மெண்ட் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 0 வென் எதுலேருந்து எது வரைக்கும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்எக்ஸ் வரைக்கும். ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்எக்ஸ். ஓகே. ஸோ வால்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 0 டு எல்எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து 0. ஸோ அட் த வாலில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இஸ் மேக்ஸிமம். ஓகேவா. ஸோ யூஸிங் த பவுண்டரி கண்டிஷனில் உங்களுக்கு எபோ ஈக்குவேஷனில் ஏ சைன் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வேல்யூ வந்து 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா பவுண்டரி கண்டிஷனில் ஸோ பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து மேக்ஸிமம் அட் பவுண்ட்ரி. அதே மாதிரி இன்சைட் ஆஃப் த பாக்ஸில் வந்து பொட்டன்ஷியல் வேல்யூ 0. ஸோ உங்களுக்கு வந்து சைன் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். எபோ ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணி சைன் ஆஃப் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். அல்லது இதில் எப்படி எழுதலாம் சைன் ஆஃப் bx plus c is equal to 0 னா sin c is equal to 0 அல்லது sin of bx is equal to 0 ன்னு எழுதலாம். ஸோ இது மாதிரி எழுதலாம். ஸோ sin c is equal to 0 இருக்கலாம் அல்லது sin blx plus c is equal to 0. இது வந்து எல்லாம் x டைரக்ஷனுக்கு. ஸோ c is equal to 0 னா sin blx is equal to 0. ஸோ இந்த டைமில் இது வந்து எப்படி எழுதலாம் எல்லாம் x டைரக்ஷனுக்கு blx is equal to n times of pi. ஸோ வென் nxங்கிறது என்ன சொல்கிறோம் பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ அதிலிருந்து b ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா nx pi by lxன்னு எழுதுகிறோம். ஓகேவா. ஸோ பிங்கிறதுக்கு என்ன சொல்கிறோம் ஃப்ரீக்வன்சி, சிங்கிறது ஃபேஸு, ஏங்கிறது ஆம்பிளிட்யூட்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னா n டைம்ஸ் ஆஃப் pi by lxக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் b அண்ட் c இன் ஈக்குவேஷன் 7. ஓகே. ஈக்குவேஷன் 7ல் நீங்கள் வந்து இந்த bx வேல்யூ b அண்ட் சியோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம், சியோட வேல்யூ ரெண்டுமே இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் என்ன வரும் பிக்கு பதிலாக nx pi by lxன்னு எழுதலாம். சியோட வேல்யூ தான் 0 ஆயிடுது. இந்த ஈக்குவேஷனில் சியோட வேல்யூ வந்து 0, ரிமைனிங் பிக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார் சிம்பிளிசிட்டி வி மே அஷ்யூம் தட் ஏ டு பி ரியல் நம்பர் யூஸிங் த கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா integral of 0 to L, length of the box வந்து 0 to L. ஸோ x of x determines ds equal to 1. ஸோ x of x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதில் வந்து கான்ஸ்டன்ட் ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீதி வந்து சைன் ஸ்கொயர் nx by x by lx dx is equal to 1 கிடைக்கும். சைன் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதலாம் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் 1 minus cos 2 theta by 2ன்னு எழுதுகிறோம். ஸோ அந்த 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியே கொண்டு வந்துருங்க. ஏ ஸ்கொயர் பை 2ன்னு இருக்கும். ஸோ 1 மைனஸ் இந்த டைம் இருக்கா அந்த dx சொல்லி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து integral of dx மைனஸ் integral of cos 2 pi lx dx is equal to 1ன்னு வரும். ஸோ இந்த காசோடைய வேல்யூ வந்து 0. ஸோ ரிமைனிங் என்ன பண்ணலாம் integral of dxங்கிறது xன்னு மட்டும் கிடைக்கும். xக்கு பதில் lx சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a squared by 2 lx is equal to 1 கிடைக்கும். அதிலிருந்து a ஓட வேல்யூ என்னன்னா √2 by l. ஸோ x of x இந்த ஈக்குவேஷன் எதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க ஈக்குவேஷன் 8ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 8 தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். x of x equal a sin nx by lx. ஸோ இந்த a ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 by l. ஓகேவா. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா √2 by lx sin nx by x by lxன்னு வரும். ஸோ இது வந்து இதை வந்து இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் தோ ஸ்கொயர் எக்ஸ் பை தோ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இந்த டைம் வந்து மைனஸ் nx by lx ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு அதே டைம் பை எக்ஸ் அதாவது எக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இன்னொரு டைம் வரும். ஸோ இந்த ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி டைம் வரும் மைனஸ் ஆஃப் nx by lx இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எக்ஸ்னு மறுபடியும் இந்த டைம் √2 by lx sin nx by x by lxன்னு வரும். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே. ஈக்குவேஷன் 6 என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் 6ல் தோ ஸ்கொயர் எக்ஸ் பை தோ எக்ஸ் ஸ்கொயர் 2m ex by h ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0. அதில் இந்த வேல்யூ கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் 1/2m இது மாதிரி இருக்கும். அதில் வந்து எனர்ஜி மட்டும் வச்சுக்கோங்க ex இஸ் ஈக்குவல் டு மீதி டைமில் லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா 1/2m nx pi h cross டிவைட் பை lx ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற மைனஸ் டைமாக ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ex மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிங்கன்னா h cross ஸ்கொயர் பை 2m வந்துடும். இந்த டைம் வந்து ரைட் சைடு வந்து டினாமேட்டருக்கு மாதிரி. ஸோ ex இஸ் ஈக்குவல் டு nx ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா h cross ஸ்கொயருக்கு பதில் என்ன எழுதலாம் h ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் எழுதலாம். ரேஷனலைஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் h cross கூட h by 2 pi.
ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் இருக்கும் h ஸ்கொயர் பை 4 பை ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இந்த h கிராஸ் ஸ்கொயர் பதிலாக h ஸ்கொயர் பை 4 பை ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது, ஸோ 8ன்னு வந்துடும். ஸோ nx ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 8m ls ஸ்கொயர். ஸோ அது வந்து எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் எலாங் x டைரக்ஷன். இதே y டைரக்ஷனுக்கு இப்படி எழுதலாம், z டைரக்ஷனுக்கு எழுதலாம். இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் இன்சைட் ஆஃப் த பார்ட்டிகல் இன் எ பாக்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் எப்படி எழுதலாம்? ex ப்ளஸ் ey ப்ளஸ் z. ஸோ எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், z டைரக்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா காமன் டைமை வெளியெடுத்துலாம். இது h ஸ்கொயர் பை 8m டேக்கிங் அவுட் சைட். ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்கும்? nx ஸ்கொயர் lx ஸ்கொயர் ly ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர் பை lx ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் இன்சைட் ஆஃப் த பொட்டன்ஷியல் இன்சைட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ nx ny nzல என்ன சொல்கிறோம்? செட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ். So the complete wave function of psi of nx, psi ny, nz has the form of various values of the quantum numbers. nx, ny, z லாம் சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூ வேவ் ஃபங்க்ஷனை வந்து எப்படி சொல்லலாம்னா x of x, y of y, z of xன்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை lx, ly, lz. அதே மாதிரி sin nx by x by lx, sin ny by y by ly, sin nz by z by lz. ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் உங்களுக்கு என்ன வரும்னா √2 by lxன்னு இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து காமனாக வெளியெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 √2 ஆஃப் 2 √2 2 by lx ly lz இந்த சைன் ஃபங்க்ஷன் அப்படி எழுதலாம். ஸோ இதை வந்து டயக்ராமில் எழுதுனீங்க அப்படின்னா இது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ the below diagram represents the first 3 normalized wave function of a particle in a box. ஸோ இது வந்து x1 of x இது மாதிரி எழுதுகிறோம். அதே மாதிரி x2 of xங்கிறது இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து x2 of x, x3 of x இருக்கும்னா இதிலிருந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இன்சைட் ஆஃப் த பாக்ஸ். ஓகே, தேங்க்யூ.